ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சாரி டிப் அண்ட் ட்ரிக் தாங்க. ரொம்ப நல்லா பட்டு புடவை கிழிஞ்சு போயிடுச்சு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ப்ளீட் குத்துவோம் இல்லையா, பின்னு அந்த இடம் பின்னு வந்து உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுங்க. எடுக்கிறதுக்குள்ளே அது கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எப்போவுமே நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேங்க. சேஃப்டி பின்னில் மணி கோத்து வச்சுக்கோங்க. அந்த பிராஸ்லெட் பண்ணுறாங்க இல்லையா, கலர் மல்டி கலர் பண்ணுறாங்க இல்லையா, ஒன்று வாங்கிக்கோங்க. 30 ருபீஸ் பக்கம் வரும். அதை கட் பண்ணி நம்ம சாரிக்கு மேட்சாக ஒவ்வொரு மணியாக கோத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கேன். இல்லைனாலும் வீட்டில் நம்ம பிள்ளைங்க போடுற மணிலேருந்து ஒரு மணி ஏதாவது பிஞ்சு கீழே விழுந்திருக்கும், அந்த மணியை யூஸ் பண்ணுங்கள். ப்ளீட் பின்னு தான் பிரச்சனைன்னு சொன்னால், ஷோல்டரில் பின் பண்ணுறப்போ அந்த முந்தானிலேருந்து ஒரு ப்ளீட் வெளியில் இப்படி தொங்கிட்டு இருக்குங்க. நான் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் மேலே தூக்கி போட்டு எது தொங்கிட்டுருக்கோ அதை உள் சைடு மடக்கி விட்டு ஒரு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. டக்குன்னு ஒரு வேலை முடிஞ்சு. டைம் இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒரு டைம் கூட டைப் பண்ணிக்கலாங்க. டைம் இல்லை, அவசரமாக ஓடணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. இந்த டிப் அண்ட் ட்ரிக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. கழுத்துலேயும் கையிலையும் மணியெல்லாம் போடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மோதிரத்தையும் ஒரு டைம் செஞ்சு போட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். மல்டி கலராக பண்ணிட்டோம்னா எந்தெந்த ட்ரெஸ்ஸு வேணுமோ அந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. உள் சைடு பார்த்தாலும் வேறு கலரில் இருக்கும். நமக்கு கலர் காம்பினேஷன் இருக்கும் இல்லையா சாரிக்கு, அது தகுந்தாப்பில் நம்ம மணியை கோத்தோம்னா அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குது இந்த டிப்ஸ்? பிடிச்சிருக்கா?